2026 தேர்தலில் திமுக கூட்டணியில இருக்கிற 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இரட்டை இலக்கத்துல தொகுதிகளை கேட்க போறதா தகவல்கள் வெளியாகிருக்கு. அது சாத்தியமாகுமா? இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளோட கடந்த கால தேர்தல் வரலாறு என்ன? சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. எல்லா கட்சிகளும் தேர்தல் வேலைகள்ல தீவிரமா ஈடுபட்டு வராங்க. இந்த 2026ல திமுக, அதிமுக, நாதக, தவேகான்னு 4 முனை போட்டி நிலவ இருக்கு. இந்த சட்டமன்ற தேர்தல்ல விஜய் போட்டியிடுறதால 2026 தேர்தல் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. இதுல திமுகவை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல்ல 2024ல இருந்த அதே கூட்டணியோட தான் தேர்தலை சந்திக்க இருக்கு. திமுகவோட கூட்டணியில காங்கிரஸ், விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சின்னு மொத்தம் 8 கட்சிகள் இருக்காங்க. இதே கூட்டணி 2026 தேர்தலையும் தொடரும்னு சொல்லப்பட்டாலும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவுல புதுசா களத்துல வந்திருக்க தவேக ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு சொன்னதை வச்சு ஒருவேளை தவேக பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சில கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டு வருது. இந்த நிலையில தான் திமுக கூட்டணியில இருக்கிற 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இரட்டை இலக்கத்துல தொகுதிகளை கேட்க போறதா தகவல் வெளியாகிருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிகளோட கடந்த கால அரசியல் வரலாறை பார்த்தா 2014ஆம் வருஷம் நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுகவோட கூட்டணியில இருந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தமிழகம் மற்றும் புதுவையில ஒரு கட்சிக்கு தலா 9 இடங்கள்னு மொத்தம் 18 இடங்கள்ல போட்டியிட்டு ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல. அடுத்ததா 2016 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் தலைமையிலான மக்கள் நல கூட்டணியில போட்டியிட்டாங்க. அப்பயுமே 2 கம்யூனிஸ்டுகளுக்கும் தலா 25 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுச்சு. மீண்டும் 2 கட்சிகளும் எந்த ஒரு தொகுதியிலையும் வெற்றி பெறல. அதை தொடர்ந்து நடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல தான் திமுக தலைமையிலான கூட்டணியில தன்னோட அரசியல் பயணத்தை தொடங்குறாங்க 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும். திமுக தலைமையிலான கூட்டணியில 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் தலா 2 மக்களவை தொகுதின்னு 4 இடங்கள் ஒதுக்கப்பட்டுச்சு. அந்த தேர்தலையும் தோல்வியவே சந்திச்சது. அதை தொடர்ந்து அதிமுகவோட மிகப்பெரும் ஆளுமை ஜெயலலிதா மற்றும் திமுகவோட மிகப்பெரும் ஆளுமை கலைஞர் கருணாநிதி இல்லாம நடந்த முதல் சட்டமன்ற தேர்தலா 2021 தேர்தல் கவனம் பெற்றுச்சு. 2021லயும் திமுக கூட்டணியில இடம்பெற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுச்சு. அதுல 2 கட்சிகளும் தலா 2 தொகுதிகள்ல வெற்றி பெற்றாங்க. 2021ல திமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சது குறிப்பிடத்தக்கது. அதை தொடர்ந்து 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல தலா 2 இடங்கள் கொடுக்கப்பட்டு 2 இடங்கள்லயும் வெற்றி பெற்றாங்க. இப்படி கடந்த கால தேர்தல்கள்ல 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பெரும்பாலும் ஒற்றை இலக்கத்துல தான் போட்டிட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்த 2026 தேர்தல்ல கண்டிப்பா இரட்டை இலக்கத்துல, அதாவது 10 அல்லது அதற்கு மேல் தொகுதிகள் கேட்போம்னு 2 கட்சிகளோட மாநில செயலாளர்களும் சொல்லியிருக்காங்க. தங்களோட கூட்டணியில இருக்கிற எல்லா கட்சிகளும் இந்த தேர்தல்ல தனக்கான கோரிக்கைகள்ல உறுதியா இருக்கிற பட்சத்துல இதை திமுக எப்படி கையாள போகுதுன்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.